தமிழக அரசியல் வரலாற்றிலேயே ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை நிகழ்வு நடைபெற இருக்கிறதா என்கிற மிகப்பெரிய கேள்வி தற்பொழுது நம்மிடையே எழுந்திருக்கிறது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகுவதற்காக வெளியில் இருந்து ஆதரவளிக்க திராவிட முன்னேற்றக் கழகம் முடிவு செய்திருக்கிறதா என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. காரணம், அது தொடர்பான முக்கிய தகவலும் வெளியாகி இருக்கிறது. தாவேகாவிற்கு பெரும்பான்மையா இல்லாத ஒரு சூழல்ல இது போன்ற ஒரு முடிவு எடுக்கப்பட இருக்கிறார்களா உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் நம்மிடையே இப்பொழுது பிரதானமாக எழுந்திருக்கு. இப்ப என்ன நடக்க போகுது அடுத்து அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விதான். முதற்கட்ட தகவல்கள் என்ன அப்படிங்கறத நம்ம முதல்ல தெரிஞ்சுப்போம். எமது மூத்த செய்தியாளர் ராஜா நம்மிடையே இணைகிறார், அவரிடம் பேசுவோம். ராஜா, என்ன நடக்குது இப்ப? திமுக ஆதரவுடன் ஆட்சி அமைக்க அதிமுக தீவிரம் காட்டுகிறதா? முதற்கட்ட தகவல்கள் என்ன நடந்துகிட்டு இருக்கு? தற்போது நமது தந்தி தொலைக்காட்சிக்கு மிகப்பெரிய ஒரு பிக் பிரேக்கிங் நியூஸ் தற்போது கிடைத்துள்ளது. ஏற்கனவே நீங்கள் குறிப்பிட்டது போல தமிழக அரசியல் வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையான ஒரு செய்தி இது, திருப்பு முனையான ஒரு தகவல் இது என்றே கூறலாம். திமுக ஆதரவுடன் ஆட்சி அமைக்க அதிமுக தீவிரம் காட்டி வருவதாக தற்பொழுது நமக்கு தகவல் கிடைத்துள்ளது. இபிஎஸ் முதலமைச்சராக வெளியில் இருந்து ஆதரவளிக்கவும் திமுக தற்போது முடிவு செய்துள்ளது. ஏனென்றால் தமிழக வெற்றி கழகத்திற்கு தற்பொழுது பெரும்பான்மை இல்லாத ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது. மெஜாரிட்டி கிடைக்காததால் அவர்கள் ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழல் தற்பொழுது உள்ளது. 113 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு மட்டுமே தற்பொழுது உள்ளது. ஆகையால் தற்பொழுது அதிமுகவும் திமுகவும் கைகோர்க்க தற்போது திட்டமிட்டுள்ளதாக ஒரு தகவல் கிடைத்துள்ளது. மெஜாரிட்டி கிடைக்காததால் ஆட்சி அமைக்க தற்பொழுது அதிமுக முனைப்பு காட்டி வருவதாகவும் நமக்கு இந்த தகவல் கிடைக்கப்பட்டுள்ளது. இன்று காலை முதல் இதற்கான அந்த பேச்சுவார்த்தை திமுக அதிமுக இடையிலான அந்த உயர்மட்ட அளவிலான அந்த பேச்சுவார்த்தை என்பது தொடங்கிவிட்டது. அந்த பேச்சுவார்த்தையில் தற்போது உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாகவும் ஒரு தகவல் நமக்கு கிடைக்கப்பட்டுள்ளது. இந்த அதிமுக திமுக மட்டும் அல்லாமல் 2 கூட்டணி கட்சிகளும் இதற்கு சம்மதித்து விட்டதாக ஒரு தகவலும் உள்ளது. அதாவது திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளாக உள்ள கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள், அதே போல இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உள்ளிட்ட கட்சிகளும் அதிமுகவில் அதாவது கூட்டணியில் உள்ள பாட்டாளி மக்கள் கட்சி, ஆனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாடு தெரியவில்லை. ஒரு எம்எல்ஏ தான் உள்ளார். ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி தற்பொழுது இதற்கு இசைவு தெரிவித்து விட்டதாகவும் தெரிகிறது. ஆகையால் தற்பொழுது அதிமுகவும் திமுகவும் கைகோர்க்கின்றன. அதிமுக ஆட்சி அமைக்க திமுக வெளியில் இருந்து ஆதரவு கொடுக்க தயாராகிவிட்டதாக அதற்கான முதல்கட்ட தகவல்கள் நமக்கு வெளியாகியுள்ளன. எம்எல்ஏக்களை பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்க தீவிர ஏற்பாடுகள், 2 கட்சிகளும் தீவிர ஏற்பாடுகளை செய்யப்பட்டுள்ளதாக தற்பொழுது தெரிகிறது. தாவேகாவிற்கு காங்கிரஸ் தவிர வேற எந்த கட்சியினுடைய ஆதரவும் இல்லை. ஏற்கனவே 108 எம்எல்ஏக்களை தமிழக வெற்றி கழகம் வைத்துள்ளது. அதில் காலையில் காங்கிரஸ் கட்சி 5 எம்எல்ஏக்கள், காங்கிரசினுடைய திமுக கூட்டணியில் இருந்து வெற்றி பெற்ற அந்த 5 எம்எல்ஏக்களும் தற்பொழுது திமுக கூட்டணியில் இருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவித்து விட்டனர். 113 என்ற அந்த எண்ணிக்கையினுடன் அதற்கான அந்த பட்டியலை எடுத்துக்கொண்டு ஆட்சி அமைக்க தமிழக வெற்றி கழக தலைவர் திரு விஜய் இன்று மாலை ஆளுநரிடம் உரிமை கோரினார். இந்த நிலையில்தான் தற்பொழுது அதிமுகவும் திமுகவும் இப்பொழுது இணைந்து ஆட்சி அமைப்பதற்கான அந்த பணிகளை தொடங்கியுள்ளதாக நமக்கு தகவல் கிடைத்துள்ளது. இது அதிகாரப்பூர்வமான தகவல் என்றே நாம் சொல்லலாம். ஏனென்றால் உயர்மட்ட அளவிலான பேச்சுவார்த்தைகள் இன்று காலை முதல் தொடங்கியது. அதாவது திமுக தலைவர் திரு ஸ்டாலின் மற்றும் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி ஆகிய இந்த 2 மட்டத்திலும் இந்த பேச்சுவார்த்தைகள் காலை முதல் பலகட்டமாக நடைபெற்று இன்று மாலை திரு இபிஎஸ் வீட்டில் ஒரு எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்திலும் எம்எல்ஏக்களும் இசைவு தெரிவித்து இந்த கூட்டணிக்கு பச்சை கொடி காட்டிவிட்டதாக தான் கூறப்படுகிறது. ஆகையால் தான் இந்த அதிமுக ஆட்சி அமைக்க தற்பொழுது அனைத்து பணிகளையும் தொடங்கிவிட்டது. இதற்கு அதிமுக ஆட்சி அமைக்க இபிஎஸ் முதலமைச்சராக வெளியில் இருந்து திமுக ஆதரவு கொடுக்கலாம் என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்துவிட்டதாக தான் தகவல் கிடைத்துள்ளது. இது தமிழக அரசியல் வரலாற்றில் மிக 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 மிகப்பெரிய திருப்பு முனையாக பார்க்கப்படுகிறது. காயத்ரி, ராஜா, இப்ப நீங்க சொன்ன மாதிரி இது நிறைய பேருக்கு இது எப்படி ப்ராசஸ் பண்றது அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாம் இருக்கு. இதெல்லாத்தையும் தாண்டி இப்ப இந்த ஆதரவு அப்படிங்கிறது முழு 5 ஆண்டுகளுக்கான ஆதரவா இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? இல்ல 2.5 ஆண்டுகள் இவர்கள், 2.5 ஆண்டுகள் அவர்கள் அப்படிங்கிற மாதிரி பிரிச்சுப்பாங்களா? இது அடுத்த கட்டமா இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் ஒரு இறுதி வடிவம் பெற்றிருக்கு, முழுமை பெற்றிருக்கு அப்படின்னே இப்ப நம்ம சொல்ல முடியுமா? அந்த கட்டத்துல தான் இப்ப இருக்கா?
தற்பொழுது கிடைக்கப்பட்டது முதல் கட்ட தகவல். அதாவது இரண்டு கட்சிகளும் கைகோர்த்து தற்பொழுது ஆட்சி அமைக்க அதற்கான அந்த முதற்கட்ட பணிகளை தொடங்கிவிட்டது. அதன் பிறகு வெளியில் இருந்து ஆதரவு என்ற ஒரு நிலைப்பாட்டை திமுக எடுத்து விட்டது. அதற்கு வெளியில் இருந்து ஆதரவு அதிமுக கொடுக்க வேண்டும், அதிமுக ஆட்சி அமைப்பதற்கான அந்த சம்மதத்தையும் திமுக தெரிவித்து விட்டது. ஆகையால் முதல் கட்டமாக தான் இந்த பேச்சுவார்த்தை என்பது தற்பொழுது முடிந்துள்ளது. இன்னும் நேரமாக இது என்னென்ன இதில் பேசப்பட்டன, என்னென்ன விஷயங்கள் என்னென்ன மாதிரியான கோரிக்கைகள் இரண்டு தரப்பிலும் வைக்கப்பட்டன, இரண்டு தரப்பிலும் என்னென்ன விஷயங்கள் பேசப்பட்டன, என்னென்ன டிமாண்ட்ஸ், அதே போல் எது போன்று இந்த ஆட்சியை நடத்தலாம், இது போன்ற தகவல் எல்லாம் இனிமேல் தான் தெரிய வரும். தற்பொழுது முதல் கட்டமாக தமிழக வெற்றி கழகத்திற்கு மெஜாரிட்டி கிடைக்காத சூழலில் அதிமுக தற்பொழுது ஆட்சி அமைக்க உரிமை கோரப் போகிறது. அதற்கான இசைவை வெளியில் இருந்து, அதாவது அமைச்சரவையில் இடம்பெறாமல் திமுக வெளியில் இருந்து அதிமுக ஆதரவளிக்க தற்பொழுது ஒத்துக்கொண்டுள்ளது என்பதுதான் தகவலாது. இரு கட்சிகளும் இரு துருவங்களாக இருந்தன. இந்த இரு துருவங்களும் தற்பொழுது ஒரே நேர்கோட்டில் பயணிக்க போகிறது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் நிகழ்வாக, ஒரு அரசியல் மாற்றமாக பார்க்கப்படுகிறது. அதை நோக்கிதான் இந்த பேச்சுவார்த்தை என்பது முதல் கட்டமாக முடிந்துள்ளது. இன்னும் அடுத்த கட்டமாக நாளைக்குள் என்ன மாதிரியான இரு தரப்பிலும் கோரிக்கைகள் எது மாதிரி வைக்கப்படுகின்றன, இந்த ஆட்சியை எப்படி எடுத்து செல்ல போகிறார்கள், ஆளுநர் எப்படி உரிமை கோர போகிறார்கள் என்ற அந்த அடுத்த கட்ட தகவல்கள் தெரிய வரும். காயத்ரி, இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.